நம்ம எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறோம். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிச்சிட்டான் அப்படின்னா, அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிச்சிட்டா, அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நீக்கவும் செய்யறான். அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு பாருங்க. 1. தேவையற்ற நட்பு. அல்லாஹ் உங்களை நேசிச்சா, பாவத்தின் பக்கம் அழைக்கும் நண்பர்களை விட்டு உங்களை பிரிச்சிடுவான். அது உங்களுக்கு மிகப்பெரிய வழியா கூட இருக்கலாம். ஆனா அதுதான் உங்கள் மறுமைக்கான பாதுகாப்பு. 2வது விஷயம், ஹராமான வருமானம். தவறான வழியில் வரும் பணத்தை அல்லாஹ் தடுத்து உங்களை சோதிக்கலாம். ஏன்னா உங்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட உங்கள் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். 3. பெருமை. என் திறமையால தான் இது நடந்தது என்ற எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தோல்வியை தந்து உங்களுடைய பெருமையை உடைப்பான். ஏன்னா அவன் உங்களை பணிவானவனாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். 4. மனிதர்கள் மீதான அதீத நம்பிக்கை. நீங்கள் யாரை அதிகமா நம்புறீங்களோ அவங்க மூலமே உங்களுக்கு ஏமாற்றத்தை தருவான். எதற்குனா நீங்க படைப்புகளை நம்புவதை விட்டுவிட்டு படைத்தவனை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதற்காக. 5. நேரத்தை வீணடிக்கிறது. தேவையற்ற அரட்டை, வீணான பொழுதுபோக்கு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துவான். அதற்கு பதிலாக உங்களை இபாதத்திலும் பயனுள்ள காரியங்களிலும் ஈடுபட வைப்பான். 6வது விஷயம், உலகத்தின் மீதான அதீத மோகம். இந்த உலகம் நிலையற்றது என்பதை உங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பின் மூலம் புரிய வைப்பான். உங்கள் இதயத்துல மறுமையின் மீதான ஆசையை விதப்பான். 7. பாவமான பழக்கங்கள். நீங்க ரகசியமா செஞ்சு வந்த பாவங்களின் மீது உங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டாக்கி அந்த பக்கமே போக முடியாதபடி ஒரு சூழ்நிலையை மாற்றி விடுவான். நான் சொன்னது வெறும் 7 விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் பல வழிகள்ல அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துறான். சோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு பறிபோகுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒருவேளை அல்லாஹ் உங்களை நேசிப்பதால கூட உங்களுக்கு தகுதியற்ற ஒன்றை உங்களை விட்டு நீக்கி விட்டுட்டு அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு தர காத்திருக்கலாம். புரியும்படி சொல்ல போனா, இழப்புகள் எல்லாமே தோல்விகள் கிடையாது. சில இழப்புகள் அல்லாஹ் நம்மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பின் அடையாளமாக கூட இருக்கலாம். இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவர்கள் எதையாவது இழந்து வருத்தத்தில் இருந்தா இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அல்லாஹின் மீது நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாகவும் அமையும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதற்கு இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டதே ஒரு சாட்சி தான். இது போன்ற இன்னும் பல பதிவுகளுக்காக என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில எதை நீக்கினால் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அதை நம்மை விட்டு நீக்கி எதை நம்மிடம் கொடுத்தால் நாம் நேர்வழி பெறுவோமோ அதை நமக்கு தந்து நமது உள்ளங்களில் அல்லாஹின் மீதான நேசத்தையும் மறுமையின் ஆசையையும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.